இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 22 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய மைகாட் அறிமுகம். 53 பாதுகாப்பு அம்சங்களுடன் இம்மாதம் அமலுக்கு வருவதாக தேசிய பதிவிலாக்கா அறிவிப்பு. மலேசியாவில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய கட்டமைப்பிலான மைகாட் அடையாள அட்டையை அரசாங்கம் இம்மாதம் அறிமுகப்படுத்த உள்ளது. கடந்த 2001 ஆண்டு செப்டம்பர் 5 அறிமுகப்படுத்தப்பட்ட தற்போதைய மைகாட்டை மாற்றும் வகையில் புதிய தலைமுறை மைகாட் கட்டம் கட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் மூலம் தேசிய அடையாள முறைமையை மேலும் வலுப்படுத்தவே இந்த புதிய மைகாட்டின் நோக்கமாகும் என உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தற்போதைய மைகாட்டில் 23 பாதுகாப்பு அம்சங்கள் மட்டுமே உள்ள நிலையில் புதிய மைகாட்டில் 53 பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேசிய பதிவு இலாக்காவின் தலைமை இயக்குனர் பட்ருல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அதில் QR குறியீடு, ஹோலோகிராம், மைக்ரோ எழுத்துருக்கள், புற ஊதா கதிர் பாதுகாப்பு அம்சங்கள், லேசர் பொறித்தல் மற்றும் உயர்தர குறியாக்க வசதி கொண்ட சிப் உள்ளிட்ட பல நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய மைகாட் திட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக புத்ராஜயாவில் உள்ள தேசிய பதிவிலாக்கா தலைமையகத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 அலுவலகங்களிலும் முன்பதிவு முறையின் மூலம் புதிய மைகாட் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்த சேவையானது நாடு முழுவதும் கட்டம் கட்டமாக விரிவுபடுத்தப்படும் என்றும் தேசிய பதிவு இலாக்கா அறிவித்துள்ளது. மலேசியாவில் சமூக ஊடக கணக்குகளின் பதிவு மற்றும் அதனை பயன்படுத்துவதில் புதிய வயது சரிபார்ப்பு விதிகள் இன்று ஜூன் 1 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த நடவடிக்கையானது சிறார் பாதுகாப்பு குறியீடான CPC மற்றும் அபாய குறைப்பு குறியீடான RMC ஆகியவற்றின் அமலாக்கத்துடன் இணைந்து புதிய இணைய பாதுகாப்பு சட்டம் 2025 கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நடைமுறைப்படுத்த உள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி 16 வயதிற்குட்பட்டவர்கள் எந்த ஒரு சமூக ஊடக கணக்கையும் தொடங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சமூக ஊடக கணக்கை உருவாக்க விரும்புவோர் மைகாட், கடப்பிதழ் அல்லது மை டிஜிட்டல் ID போன்ற அதிகாரப்பூர்வ அடையாள ஆவணங்களை வழங்கி வயது சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டும். இந்த விதி புதிய கணக்குகளுக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே உள்ள கணக்குகளுக்கும் பொருந்தும். ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களது அடையாளத்தை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய நடவடிக்கையால் சமூக ஊடகங்களில் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் தவறான பயன்பாடுகளை குறைப்பதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அன்வார் தமது Facebook பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியா மற்றும் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் இறைவனின் அருள் பாதுகாப்புடன் வாழ பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாமன்னர் நீதி, ஞானம் மற்றும் விவேகத்துடன் நாட்டை வழிநடத்தி கூட்டரசு அரசியலமைப்பின் கீழ் உயரிய பதவியை சிறப்பாக வகிக்க வேண்டும் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இஸ்லாமிய மதத்தின் பாதுகாவலராகவும் நாட்டின் பல்லின மக்களிடையேயான ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் நல்வாழ்வின் அடையாளமாகவும் முடியாட்சி தொடர்ந்து திகழ வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தாமும் மலேசிய மக்களும் அரசியலமைப்பு முடியாட்சியின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் என்றும் மாமன்னர் நீடூழி வாழ்க என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். பூடி 95 எரிபொருள் மானிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர ஒதுக்கீடானது 200 லிட்டராகவே தொடர்கிறது என்றும் அது 150 லிட்டராக குறைக்கப்படவில்லை என்றும் நிதி அமைச்சு விளக்கமளித்துள்ளது. நேற்று இரவு 11 மணி அளவில் பூடி 95 அமைப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது சில பயனர்களுக்கு மாதாந்திர ஒதுக்கீடு 150 லிட்டர் என காட்டப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட காட்சி பிழை மட்டுமே என குறிப்பிட்டுள்ள அமைச்சு அப்பிரச்சினை
தற்போது கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தகுதியுடைய பயனர்களுக்கான பூடி 95 திட்டத்தின் மாதாந்திர ஒதுக்கீடு ஜூன் மாதத்தையும் சேர்த்து 200 லிட்டராகவே நீடிக்கிறது என்பதை நிதி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அதேவேளையில் பூடி 95 திட்டம் சீராகவும் வெளிப்படையாகவும் ஒழுங்குமுறையுடனும் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அமைச்சு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் மரீனா இப்ராஹிம் அடுத்த ஜொஹூர் மாநில தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுத்திருப்பது குறித்து அம்மாநில ஜாசேகா தலைவர் தியோனி சிங் தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார். கட்சியானது மரீனாவை மற்றொரு நகர்ப்புற தொகுதியில் நிறுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இது பாரம்பரிய நடைமுறைகளை தாண்டி ஆதரவை விரிவுபடுத்தும் ஒரு முக்கிய வியூகம் என்றும் தியோனி சிங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜொஹூர் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தற்போது மாநில தேர்தலுக்கான தொகுதி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வென்ற நகர்ப்புற தொகுதியில் ஒரு மலாய் வேட்பாளரை நிறுத்துவது ஒரு சிறந்த வியூகமாக இருக்கும் என ஜாசேகா கருதுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் அதனை செயல்படுத்த மரீனா இப்ராஹிம் மிகவும் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளராக இருந்த நிலையில் அவரின் அரசியல் ஓய்வு முடிவு கட்சிக்குள் பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. குனோங் பத்துப்பூத்தை மலைப்பகுதியில் மலையேற்றத்தின் போது காணாமல் போன 49 வயதான ஜஸ்லிண்டா சலோடின் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டிருக்கும் அல்லது பள்ளத்தில் விழுந்திருக்க கூடிய சாத்தியங்கள் குறைவாக இருப்பதாக தேடுதல் நடவடிக்கையை வழிநடத்தும் மலை வழிகாட்டி தெரிவித்துள்ளார். ஜஸ்லிண்டாவின் முந்தைய மலையேற்ற அனுபவத்தை கருத்தில் கொண்டதன் அடிப்படையில் தாம் இதனை தெரிவிப்பதாக தற்போது தேடுதல் குழுவில் இடம்பெற்றுள்ள மலை வழிகாட்டியான முசாஃபர் முஹம்மட் தெரிவித்துள்ளார். இந்த கட்டத்தில் மன உறுதியும் உடல் உறுதியும் மிகவும் முக்கியமான பங்காற்றும் நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக அவர் இந்த கடினமான சூழ்நிலையை சமாளித்து வரும் வாய்ப்பு இருப்பதாகவும் முசாஃபர் முஹம்மட் குறிப்பிட்டுள்ளார். மலையேற்றத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட ஜஸ்லிண்டாவிற்கு உயிர் பிழைப்பு திறன்கள் இருப்பதால் அது அவருக்கு பெரிய பலமாக இருக்கும் என்றும் முசாஃபர் முஹம்மட் தெரிவித்துள்ளார். கடந்த மே 24ஆம் தேதி மாயமான ஜஸ்லிண்டாவை தேடும் பணியில் நேற்றைய நிலவரப்படி மீட்புக் குழுவை சேர்ந்த 21 வீரர்கள் ஈடுபட்டு தீவிர தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிம்பாங் அம்பாட் தமான் பொலிபீஸில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று 31 வயதுடைய ரோஹிங்யா ஆடவர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து சபராங் பிராய் சலாத்தான் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் முகமது நூர் அஸ்மி அப்துல் கஃபார் வெளியிட்டுள்ள தகவலில் இச்சம்பவம் குறித்து நேற்று பிற்பகல் 3:20 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பல இடங்களில் குத்துக்காயங்களுடன் ரோஹிங்யா ஆடவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிடந்ததை கண்டறிந்தனர். அதே வீட்டில் இருந்த 26 வயதுடைய பெண் ஒருவரும் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சபராங்ஜயா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.